வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு பொண்ணு வந்து தன் தகப்பனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. என்னென்னு பேசினாங்கன்னா, தன் தகப்பன் வந்து இப்போ வரைக்குமே நல்ல ட்ரெஸ்ஸு போடலை. வயசு பொண்ணு அவங்க. இப்போ வரைக்கும் நல்ல ட்ரெஸ்ஸு போடல எங்கள் அப்பா இப்போ வரைக்கும் பிஞ்ச செப்பலை தச்சு தான் போட்டுட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அவர் நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டார், எங்களுக்கெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுப்பாரு, தண்ணி சாதம் அவர் சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கண்ணில் இருந்து தண்ணி அப்படி ஊற்றுது. அப்படியே கண் கலங்கி அவர் உட்காந்துட்ருக்காரு. அந்த வேதனை இன்னும் இருக்குது அவருக்குள்ள. அவர் பண்ண தியாகம். அந்த பிள்ளை நினச்சிட்ருக்கு தன் தகப்பன் பண்ண தியாகம் வந்து பெருமைன்னு சொல்லிட்டு. பெருமை தாம்மா அது. அவர் பண்ணது தியாகம், பெருமை தான். அந்த தியாகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? சரி, வேறு எதனா பதில் கொடுப்பாங்கன்னு நான் பார்த்தேன். அந்த பதில் வரல அவங்க கையில் இருந்து. நாங்கள் பார்த்துக்குறோன்ற வார்த்தையும் வரல, எதுவுமே வரல. அதாவதுங்க, ஒருத்தர் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க, நம்ம தகப்பன் தியாகம் பண்ணியிருக்காங்க, ஓகே. அந்த தியாகத்துக்கு ஈடாக நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் நினச்சிருந்தா அவருக்கு நல்ல செருப்பு வாங்கி கொடுத்துக்கலாம், நல்ல துணி வாங்கி கொடுத்துருக்கலாம், நல்ல சாப்பாடு நீங்கள் செஞ்சு போட்டிருக்கலாம். செய்கிற வயசு தானே, குழந்தை இல்லை. நம்ம இருக்கிற அதாவதுங்க, ஒரு சில பேருக்கு தகப்பன் இருப்பாங்க, ஆனால் இருந்தும் இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வந்து இருக்கிறாங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு வந்து இருந்தும் பலன் இல்லாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு தொல்லையாக இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ தகப்பன்கள் இருக்காங்க, நிறைய பேர் நாட்டில் இருக்காங்க. உங்களுக்கு கிடச்சிருக்க தகப்பனை வந்து தெய்வமாக நினைக்கிறீங்களா? அந்த தெய்வத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதையே விட்டுட்டு அவங்க பண்ண தியாகத்தை நீங்கள் பெருமையாக சொல்கிறது இல்லை. பெருமை அவங்க பண்ண தியாகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க பதில்? அதுதான் இங்கே வேணும் எல்லாருக்கும். நன்றி மக்களே. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.